Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. இது பிகினர்ஸ்க்கும் சரி பேச்சுலர்ஸ்க்கும் சரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஜீரக பவுடர். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து நம்ம மேரினேஷனுக்கு வைக்க போகிறோம். இந்த மேரினேட் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு அண்ட் ஒரு அன்னாச்சி முக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்திருக்கேன். அதே பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது இதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். அதை ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளி அதையும் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சாட்டே பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி அண்ட் நம்ம யூஸ்வலாக நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த எண்ணெயிலே இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்க போகிறோம். இது அரைக்கிறதுக்கான நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். நம்ம அதே பேனில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்க போகிறோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். இந்த ஆயிலே வதங்கும் போது அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லிட் போட்டு ஒரு 2 minutes குக் பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சா, ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாமே போய் சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். ஒன்ஸ் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இது 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். இது ஃபைனல் டச். இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் ரெசிபி ஓவர். அவ்வளோதான். இப்போ வந்து இது நம்மளோட கன்சிஸ்டன்சி அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதே நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இது வந்து ஈஸியாக பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் செய்கிறதுக்கான ரெசிபியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் இங்கே பரோட்டா ஷாப்பில் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க. அந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காகவே பரோட்டா சாப்பிட்லான்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அதே டேஸ்ட் எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.